நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம்னா மார்க்கெட் குவிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். சோ மார்க்கெட்ல சில விஷயங்கள் நடந்திருக்கு. சோ நம்ம வந்து சொன்னது வந்து ஆச்சா இல்ல வேற எப்படியாவது போச்சா, அப்புறமா வேற எப்படி வந்து போகலாம், அது பத்தி பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேசலாம் சொல்லலாம். சோ இந்த வீடியோ பாருங்க फ्रेंड्स, நீங்க பார்த்து மார்க்கெட் தமிழ் நோடலாமா கிளிக் பண்ணி போட்டு பாருங்க. போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பத்தி பேசலாம். சோ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட்ஸ் கேட்டு சொல்லி எங்க பாத்தீங்கன்னா செஞ்சு போச்சு. சோ டெய்லி பாத்தீங்கன்னா நான் வந்து மார்க்கெட் அப்டேட் தான் போட்டுட்டு இருக்கேன். சோ அதனாலயுமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து டெய்லி வீடியோஸ் தள்ளிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படிதான் வந்து போய்கிட்டு இருக்கு. சோ டெய்லி நான் அதே வந்து போச்சாக்கா அது உங்களோட நிலைமை என்ன ஆகுறது இல்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனிங்கே கிடையாது. அங்கேயே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் இல்லையா? ஸோ சொன்னது பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நான் எங்க வந்து சப்போர்ட் சொன்னேனோ ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன்னா அங்கே தான் இருக்கும். பிரைஸ் எங்க சொன்னோம்னா அங்கே தான் இருக்கும். ஸோ அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டெம்பரரி சிச்சுவேஷனுக்கு ஒரு நாள் கழிச்சு ஒரு நாள் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்க கேட்கலாம், அப்படி பிட்காயின் பத்தி நான் போட்டுட்டு இருக்கேன் ப்ரோ, மார்க்கெட் பத்தி போட்டுட்டு இருக்கீங்க ப்ரோ, ஆல் காயின்ஸ் பத்தி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஆசையா இல்லையான்னு ஆல்ட்ஸ் பத்தி சொல்ல. ஆல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குதே. எனக்கு வந்து ஆசை தான். எப்படி பார்த்தீங்கன்னா 4 hour ஆகட்டும், 1 week ஆகட்டும், 1 day ஆகட்டும், இது எல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்லணும், உங்ககிட்ட சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஆசை எனக்கு இருக்குதான். பட் அதுக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அது சப்போர்ட் பண்ணலன்னா எல்லா காயின்ஸுமே பார்த்தீங்கன்னா 20,000 பிட்காயின் எப்போ இருக்குதோ அந்த ஒரு ப்ரைஸ்க்கே வந்து போயிடுச்சு. அதுக்கு நான் கீழே வந்து போயிடுச்சுன்னு சொன்னான். சில ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்குனா லோ, நியூ லோஸ் வந்து கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இது காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒன்று பிட்காயினோட மாஸ் அடாப்ஷன் இல்லையா? ஸோ இன்ஸ்டிடியூஷனல் அடாப்ஷன் ஆகட்டும், அதாவது மாஸ் அடாப்ஷன் ஆகட்டும், கம்பெனிஸோட அடாப்ஷன் ஆகட்டும், அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா பிட்காயினோட டாமினன்ஸ் பிராக்கெட் ஆகிட்டு இருக்கு. எந்த ஆல்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா மணி ரொட்டேட் ஆக மாட்டேங்குது. ஸோ மணி எப்படி ரொட்டேட் ஆகும்? ஆல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் அமௌண்ட் ஆஃப் ஆல்ட் காயின் இருந்தாங்க, ரொட்டேட் ஆகுது ஈஸி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஆர்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க, எப்படி அதுக்குள்ள மணி ஃப்ளோ போகும்? ஸோ 2021 பார்த்தீங்கன்னா வேற வருஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் மார்க்கெட் வந்து சரியான புலிஷில் இருந்து. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வெறும் 6,000 7,000 காயின் 10,000 தான் இருந்தது. ஸோ அதனால டப்பு டுப்பு இதுல இருந்து அதுல இருந்து இது அப்படின்னு வந்து ரொட்டேட் ஆகிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இப்போ அப்படி கிடையாதே. இப்போ 1 லட்சம் காயின்ஸோ டெய்லி வருதால எந்த காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோஸ் வந்து போகும்னு நினைக்கிறீங்க? மோஸ்டா ஓகே, சில பேர் ஆல்ரெடி கிரிப்டோ மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பொட்டன்ஷியல் காயின்ஸ் டாப் 10 டாப் 20 டாப் 30ல பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோஸ் வந்து போகும், வேர்ஸ் வந்து போக வைப்பாங்க. பட் அவ்வளோ சீக்கிரம் தான். அது ஏன்னு கேட்டிங்கன்னா டே டு டே ட்ரேடிங் வால்யூம் வந்து வேற காயின்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. பைனான்ஸே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான காயின்ஸ் வந்துட்டு இருக்கிறதால இன்ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா வேற காயின்ஸை பொறுத்தவர வால்யூம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டுடேஸ் ட்ரேடிங். அதாவது கிரிப்டோ வேர்ல்டுன்னு சொன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா புது காயின்ஸ் ஒரிஜினலாக வருதுன்னா ஒரு நாளில் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸுமே அந்த காயின் உள்ள போயிடுது வால்யூம்ல. ஓகேங்களா? ஸோ வேற காயின்ஸ் வந்து போக மாட்டேங்குது. ஸோ அதான் மெயின் பிரச்சனையே. ஆல் சீசன் இன்ன வரைக்கும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்புறமா டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா விழ மாட்டேங்குது. பட் கமிங் பேக் டு த டாபிக், நம்ம வந்து மார்க்கெட் பார்க்கலாம் போது கிட்டத்தட்ட 1,07,612 கிட்ட இருக்கு நான் வீடியோ சமயத்தில். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அதாவது நான் வந்து வீடியோ போட்ட ஐட்டமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி பிட்காயின் வந்து கண்டிப்பா இங்கே டம்ப் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு டம்ப் வந்து கண்டிப்பா நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 1,05,800 கிட்ட வந்து போகிருக்கு. ஸோ அதுதான் இன்னும் கீழே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் அந்த ஒரு சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேலே வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பிட்காயின் வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணிட்டு சிஎம்இ கேப் வந்து ஃபில் பண்ண போகலாம்ட்டு. அதே மாதிரி தான் ஃபில் ஆச்சு. 2 கேப்புமே சிஎம்இ ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேலே அந்த ட்ரெண்ட் லைன் பிளஸ் ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியுது இல்லையா, அதை ரீடெஸ்ட் பண்ண போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 1 2 3 2 டாப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டபுள் டாப்னு சொல்லி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஷார்ட் வந்து போட்டு அதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வந்து போடுவாங்க. அதுக்கு மேல பை ஆர்டர்ஸ் செல் ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிட்டு அவங்களோட லிக்விடிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிட்டு கீழே அது மோஸ்ட்டாக வந்து வரும். அப்படிதான் என்னோட அனாலிசிஸ் வந்து சொல்லுது. கூட பார்த்தீங்கன்னா 1 டேல பார்க்கும்போது பிட்காயின் வந்து ஒரு புலிஷ் அண்ட் என்கல்ஃபிங் வச்சிருக்கு. ஸோ புலிஷ் என்கல்ஃபிங் பார்த்தீங்கன்னா ஒரு புலிஷ் அண்ட் ஒரு கேண்டல்ஸ்டிக்
பட் அந்த புலிஷ் என்கல்ஃபிங் பார்த்தீங்கன்னா தகுந்த ஒரு வால்யூம் வந்திருக்கா அதுதான் கேள்வியே. அந்த மாதிரி வால்யூம் இன்ன வரைக்கும் வரல. ஸோ நீங்க பார்க்கலாம் ஃபியூச்சர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் டே கேண்டலுக்கு 27Kவோ கிட்டத்தட்ட 50K கீழே தான் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்திருக்கு. பட் ப்ரீவியஸாக நம்ம வந்து புலிஷ் என்கல்ஃபிங்கோ இல்லை இந்த மாதிரி பம்ப் பார்க்கும்போது பிட்காயின்ல பார்த்தீங்கன்னா 200 300 400 தாண்டி தான் பார்த்தீங்கன்னா 400K 200K தாண்டி தான் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து போகிருக்கு. ஸோ தட் வாஸ் அ ஹெல்தி பம்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டா புல் ட்ராப்பா இருக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா ப்ரீவியஸ் லோவை பார்த்தீங்கன்னா வீக் லோவை பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் டெஸ்ட் பண்ண வரல பிட்காயினே. ஸோ மோஸ்டா ப்ரீவியஸ் வீக் ஹை அதுக்கு மேலே வந்து லிக்விடி அடிச்சுட்டு வீக்லியோ அதாவது வீக் ஓப்பனோ இல்லை வீக்லி கேண்டல் ஓப்பன் இல்லைங்களா. ஸோ அதுக்குன்னா மேலே வந்து வீக் அடிச்சுட்டு அப்புறம் அந்த லிக்விடியை கிராப் பண்ணிட்டு கீழே வரும் அப்படிதான் தோணுது. கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டர்ன் பார்க்கலாம். இதே மாதிரி புலிஷ் என்கல்ஃபிங்கோ இல்லை புலிஷ் கேண்டல் வந்து ப்ரீவியஸாக இந்த ஒரு ஃபிளாக் உள்ள வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டமே பார்த்தீங்கன்னா புலிஷ் என்கல்ஃபிங் ஐட்டம்னா ஃபர்ஸ்ட் லோவர் ஹை, திரும்பி பார்த்தீங்கன்னா லோவர் ஹை, திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோவர் ஹை போகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா லோவர் லோ அடிக்கலாம். 2 லோவர் லோ அடிச்சிச்சு. 3வது லோவர் லோ அடிச்சாக்கா கிட்டத்தட்ட கண்டிப்பாக பிட்காயின் வந்து 96 to 95. ஸோ இந்த ஜோனுக்கு வந்து வந்துடும் அப்படிதான் தோணுது. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 டே அதாவது 1 மந்த் கேவல பார்க்கும்போது மந்த்லி கேண்டல் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அது பார்க்கும்போது மந்த்லி கேண்டல் வந்து கிரீனாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ப்ரீவியஸ் 2-3 கேண்டல் நீங்கள் பார்க்கலாம் எப்படி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, அதோட சைஸ் எப்படி இருக்கு. பட் இப்போ அப்படி இல்லையே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் லோ பிளஸ் கேண்டல் பாடி கூட பார்த்தீங்கன்னா லோ. ஸோ ரொம்ப சின்னதாயிடுச்சு கேண்டல் சைஸ் இல்லைங்களா. ஸோ அதனால இங்க வந்து செல் ப்ரெஷர் அதிகம் வந்து இருக்கு. அதான் வந்து இப்போ காட்டிட்டு இருக்கு. ஸோ செல் ப்ரெஷர் இருந்தாலுமே பிட்காயின் வந்து இப்போ 70-60 போயிடுமோ ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படி நான் சொல்ல. ஸோ மோஸ்டா திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரையும் போது ஹையர் லோஸ் ஸோ அங்க பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட 93,000 அட்மோஸ்ட் போகலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றேன். ஒன்னு ட்ரெண்ட் லைன் இருக்கு பிளஸ் ஹாரிசான்டல் சப்போர்ட் இருக்கு பிளஸ் ஹையர் லோ அது கிரியேட் ஆகிற ஒரு ஜோனும் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அங்கதான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு சிஎம்இ கேப் இருக்கு. ஸோ அந்த சிஎம்இ கேப் இன்னொரு ஃபில் பண்ணல பிட்காயின். ஆல்ரெடி 2 சிஎம்இ கேப் இருந்தது பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிச்சு. 1,06,000 சேஞ்ச் கிட்ட இருந்தது. இன்னும் இந்த 93,000 கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபில் பண்ணல. ஸோ மோஸ்ட் அதை ஃபில் பண்ண வரும் அப்படிதான் தோணுது. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எத்தீரியம் பார்க்கும்போது எத்தீரியம்ல ஒரு பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸோ எத்தீரியம்லும் நான் வந்து எதிர்பார்த்தது இன்ன வரைக்கும் பெருசா வந்து நடக்கல. பட் இட் இஸ் இன் ப்ராசஸ் சொன்னா இந்த 2000 வரும் சொன்னீங்க இல்லையா. ஸோ அது கீழே வந்து இதுல சில லிக்விடிட்டி இருக்கு. ஸோ அதை கிராப் பண்ணிட்டு தான் மோஸ்ட்லி எத்தீரியம் வந்து பவர் அப் ஆகும் அப்படிதான் தோணுது. பட் பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் இப்போ வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆகிட்டு இருக்குன்னு சொன்னா. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ப்ராசஸ் ஆஃப் ரீடெஸ்ட். ஸோ அந்த ரீடெஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் டாமினன்ஸ் வந்து அரௌண்ட் 66 to 65.9 வந்து போக வாய்ப்புகள் இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலுமே டாமினன்ஸ்ல பெரிய பெரிய டைம் ஃப்ரேம்ஸ்ல தட் டசன்ட் மீன் அதாவது டசன்ட் ஷோ இந்த மாதிரி வேற பாயிண்ட்ஸ் வந்து பம்ப் ஆக போதா டம்ப் ஆக போதான்ட்டு. ஸோ டாமினன்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம்ல பம்ப் ஆக இருந்தா கண்டிப்பா ஆல்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்லோவா டம்ப் தான் ஆகும். ஓகேங்களா. பட் அந்த சின்ன டம்புக்குள்ள பாத்தீங்கன்னா கண்டிப்பா சின்ன சின்ன பம்ப்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சின்ன பம்ப்ஸ்ல நம்ம வந்து கண்டிப்பா சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மேக்டெக் சிக்னல் ஃபேமிலி இருக்கு. அதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த ஸ்கேல்பிங் சிக்னல் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ நீங்க வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஎஸ்டி டாமினன்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அது கூட பாத்தீங்கன்னா அசனிங் ப்ராட்னிங் வெஜோட லோவர் ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்து இப்போ பம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ விச் இஸ் நாட் அ குட் சைன் ஃபார் த மார்க்கெட். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் இன்ன வரைக்கும் நெகட்டிவ் ஆகல, பாசிட்டிவ் தான் இருக்கு. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா நல்ல இண்டிகேஷன் ஆஃப் அ டம்ப் தான் சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லிக்விடிட்டி மேப்ல பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ அந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ்னா மேல வந்து லிக்விடிட்டி இருக்கு. ஸோ அரௌண்ட் 1,08,400 சேஞ்ச் மேல. ஸோ அதை கிராப் பண்ணிட்டு லிக்விடிட்டியை அப்புறமா பெரிய ஒரு விக்கா மாறிட்டு அது வந்து கீழே டம்ப் ஆக ஆரம்பிக்கலாம் அப்படிதான் தோணுது. பிளஸ் நியூஸும் பார்த்தீங்கன்னா சில நியூஸ் பார்த்தீங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இப்படி மறுபடியும் ட்ரம்ப் அண்ட் எலான் மஸ்கோட ஃபைட் வந்து ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னா. அப்புறமா நெக்ஸ்ட் அதாவது திரும்பி இந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இவங்க மிசைல் போட்டாங்க அவங்க மிசைல் போட்டாங்கன்ட்டு. ஸோ அதாவது அந்த மாதிரி நடந்தாக்கா கண்டிப்பா தேர் இஸ் டம்ப் இன் த மார்க்கெட். பிளஸ் பார்த்தீங்கன்னா S&P 500 கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டல் வந்து 4 hourல வந்து தெரிய வருது ரெட் கேண்டலா. ஸோ அந்த ரெட் கேண்டல் மோஸ்டா கீழே இருக்கிற கிரீன் பாக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்க வரும் அப்படிதான் தோணுது.
ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று டாப் ஸ்டாக்ஸ் முக்கியமாக டெஸ்லா, எலான் மஸ்க்னால, இந்த எலான் மஸ்க் அப்புறமா ட்ரம்ப்போட இதனால டெஸ்லா அப்புறமா டாப் டெக் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டம்ப் ஆச்சு. கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணிச்சு. ஓகேங்களா? ஸோ இதுவும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அதான் வந்து நடக்கும் அப்படி தான் தோணுது. பட் இதுதான் அக்கார்டிங் டு டிஏ வந்து நடக்கலாம். என்னோட அனாலிசிஸ் வந்து சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து நான் வந்து எப்பவுமே பேரிஷாக வந்து போடுறேன் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா சார்ஜ் என்ன காட்டுதோ அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பண்ணால் அதை இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க. பக்கத்தில் நம்ம சொல்லலாம். நம்மளாம் சரி ஒரு மேக் தமிழ் டெலிகிராம் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மீன்ஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பார்க்க பாருங்க. நன்றி, வணக்கம்.